சிவன் குடும்பமும் ராவணன் குடும்பமும் ஒரு நகரத்தில் வசித்து வந்தனர். சிவன் குடும்பம் தர்ம வழியை பின்பற்றியது. ராவணன் குடும்பம் தர்மத்தின் வழியை பின்பற்றவில்லை. சிவனின் குடும்பத்தில் சிவன், அவரது மனைவி மீனாட்சி, அவர்களது மகன் சொக்கன் மற்றும் 2 மகள்கள். ராவணனின் குடும்பத்தில் ராவணன், அவரது மனைவி விஜயா, அவர்களின் 4 மகன்கள் மற்றும் 5 மகள்கள். சிவனின் குடும்பம் அவர்களின் கடின உழைப்பால் செல்வத்தை அடைந்தது. சிவனின் குடும்பம் மிகவும் பக்தியும் கருணையும் உதவும் குணமும் உடையது. சிவன் குடும்பத்தின் வளர்ச்சியைக் கண்டு ராவணன் குடும்பம் மிகவும் பொறாமை கொண்டது. ராவணன் குடும்பம் சிவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் எல்லா தீமைகளையும் கஷ்டங்களையும் செய்தது. மீனாட்சி மிகவும் புத்திசாலி மற்றும் கருணை உள்ளம் கொண்டவர். மீனாட்சியும் சிவனிடம் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களைப் போக்க யோசனைகளை பரிந்துரைத்தார். தேவைப்படுபவர்களுக்கு மீனாட்சி மனமுவந்து உதவுகிறார். ராவணன் தொடர்ந்து சிவனுக்கும் அவனது தொழிலுக்கும் சிக்கலை உருவாக்கினான். மீனாட்சி சிவனைப் பற்றியும் ராவணனால் தங்கள் வணிகத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினையைப் பற்றி மிகவும் கவலைப்பட்டார். மீனாட்சி துர்கா தேவியை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பிரார்த்தனை செய்தார். அன்றிரவு மீனாட்சி ஒரு கனவு கண்டாள். துர்கா தேவி மீனாட்சியின் கனவில் வந்து துர்கா தேவிக்கு ஒரு சிறிய கோயிலைக் கட்டச் சொன்னாள். மீனாட்சி தன் கனவை மறுநாள் காலையில் சிவனிடம் தெரிவித்தாள். சிவன் துர்காதேவியின் உண்மையான பக்தராகவும் இருந்தார். எனவே சிவன் உடனடியாக துர்காதேவிக்கு ஒரு சிறிய கோவில் கட்ட ஒப்புக்கொண்டார். சிவனும் மீனாட்சியும் துர்காதேவிக்கு ஒரு சிறிய கோவிலை கட்டுவதற்கு ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் பணம் ஒதுக்க ஆரம்பித்தனர். ராவணனும் அவனது மகன்களும் சிவனைப் பற்றியும் அவனது தொழிலைப் பற்றியும் தவறான வதந்திகளை பரப்புகிறார்கள். அதனால் சிவன் தனது தொழிலில் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நஷ்டத்தையும் சந்தித்தார். வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்திலிருந்து மீளவும் கோயில் கட்டவும் தனது நிலத்தை விற்றுவிட சிவன் முடிவு செய்தார். ராவணன் சிவனின் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு அவர்களின் நிலங்களை சந்தை விலையை விட குறைவான விலைக்கு வாங்கினான். ஆனால் சிவன் கோயில் கட்டுவதில் மிகுந்த கவனம் செலுத்தியதால் துர்காதேவியை வேண்டிக் கொண்டு தங்கள் நிலத்தை குறைந்த விலைக்கு விற்றனர். அந்த பணத்தில் சிவன் துர்காதேவிக்கு ஒரு சிறிய கோவிலைக் கட்டினார். மேலும் வியாபார நஷ்டத்திலிருந்து ஓரளவு மீண்டார்.